வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கறிவேப்பிலை வெறும் மணத்துக்கான இலை. ஆனா ஆயுர்வேதம் சொல்றது வேற. கறிவேப்பிலை ஒரு தோஷ சமநிலை மூலிகை. ஆயுர்வேதத்தில் இதற்கு பெயர் சுரபி நிம்பா. முதல்ல கறிவேப்பிலையின் தன்மையை பார்ப்போம். இதன் சுவை கசப்பு மற்றும் காரம். இதன் சக்தி உஷ்ணம். அதனால்தான் உடலில் இருக்கும் ஜீரண நெருப்பை அக்னியை தூண்டுது. 3 தோஷங்களோட எப்படி இது வேலை செய்யறதுன்னு பார்ப்போம். வாத தோஷம். வாதம் அதிகமானா வாயு, ப்ளோட்டிங், ஜீரண குறைவு வரும். கறிவேப்பிலை இந்த வாதத்தை மெதுவா சமநிலைப்படுத்தும். எண்ணெயோட சேர்த்து சமைத்தா ரொம்ப நல்ல பலன். பித்த தோஷம். பித்தம் அதிகமானா எரிச்சல், அசிடிட்டி, உடல் வெப்பம் அதிகம். கறிவேப்பிலை உஷ்ண தன்மை கொண்டது. அதனால் அளவோடு எடுத்தா பித்தத்தை சீராக்கும். அதிகமாய் எடுத்தா பித்தம் கூடலாம். அதனால் மிதமான அளவு முக்கியம். கப தோஷம். கபம் அதிகமானா சோம்பல், கனமான உடல், மெதுவான ஜீரணம். கறிவேப்பிலை கபத்தை குறைத்து மெட்டபாலிசமை அதிகரிக்கும். அதனால்தான் கப தோஷத்தில் சிறந்த இலை இது. நண்பர்களே, ஆயுர்வேதம் சொல்ற முக்கிய விஷயம் என்ன தெரியுமா? அக்னி சரியாக இருந்தால் நோய் நெருங்காது. அந்த அக்னியை தினமும் காப்பாத்துற ஒரு எளிய வழிதான் கறிவேப்பிலை. அதனால்தான் நம் முன்னோர்கள் காலை நேரத்துல 5 முதல் 7 கறிவேப்பிலை மென்று சாப்பிட்டாங்க. ஒரு சின்ன இலைக்குள்ள எவ்வளவு பெரிய ஆயுள் அறிவியல் இருக்கு.